ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். என்னால் அடுத்து கொஞ்சம் கதை உடனே ஆரம்பிக்க முடியல. பயங்கர சளி. ஸோ குரல் ரொம்ப உடஞ்சி போயிருக்கு. என்னால் உட்கார முடியல. அதனால் கூடி சீக்கிரம். அத்தியாயம் 11. கருணாவின் ஆட்களை அடித்து துவம்சம் செய்தவர்கள் அவன் இருப்பிடத்திலேயே அவர்களை தூக்கி எறிந்துவிட்டு சென்றனர். அடுத்து காணாமல் போன டாக்குமெண்ட் எங்கு சென்றிருக்கும் என்பதை அறிந்து கொள்ள முயற்சிகளை எடுக்கத் தொடங்கினான் கேசவன். அதோடு தங்கள் ஆட்களில் யார் யார் கருணாகரனுக்கு வேலை செய்கிறார்கள் என்பதையும் அறிந்து கொள்ளும் முயற்சியையும் தொடங்கினார்கள். ஒரத்த நாட்டில் பாட்டியும் பேத்தியும் துக்கத்துடனே நாட்களை ஓட்டினார்கள். சக்தி ஒருவாறு தன்னை சமாளித்து கொண்டாள். ஆனால் பாட்டிதான் அடிக்கடி ராமர் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு நடக்க ஆரம்பித்திருந்தார். அவருக்காக பார்த்து பார்த்து சமைத்து வைப்பதும் நிதர்சனம் புரியும் போது ஒப்பாரி வைப்பதுமாக கழிந்தது. தந்தை சென்ற பிறகு அவர் பார்த்து கொண்டிருந்த விவசாய வேலைகளை சென்று பார்க்க ஆரம்பித்தாள் சக்தி. அதிர்ந்து கூட பேசத் தெரியாத அவளை பற்றி தெரிந்தவர்கள் அவளின் பரிதாப நிலையை எண்ணி அவளுக்காகவே உழைத்தனர். ராமர் இறந்து சுமார் 1 மாதம் கடந்திருந்தது. அப்பத்தாவின் மனநிலையில் அதிக மாற்றமில்லை. அவரால் மகன் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதே சமயம் சக்தியை எண்ணியும் மனம் குமைந்து கொண்டிருந்தார். அதனால் அவரது உடல் நலம் மெல்ல குன்றத் தொடங்கியது. அப்பத்தாவின் உடலில் பாதிப்புகள் தெரியவும் தனக்கிருக்கும் ஒரே துணையும் போய்விடுமோ என்று பயந்து போனாள். தேனு மட்டும்தான் அவ்வப்போது வந்து சென்றாலே தவிர மற்ற சொந்தங்கள் சற்று விலகியே இருந்தார்கள். எங்காவது தங்கள் தலையில் வந்து விழுந்து விடுமோ என்கிற பயமே தெரிந்தது. தேனுவிற்கும் அவளது அன்னை தடை விதித்தார். அந்த சிறுக்கி வீட்டுக்கு போனால் காலை உடச்சி அடுப்பில் வச்சிருவேன், பார்த்துக்க. உடச்சி போடுங்க, உங்களுக்கு பொண்ணாக இருக்கிறத விட ஊனமாக இருக்கலாம் என்று எரிந்து விழுந்தாள். அதை கேட்டுக்கொண்டே வந்த அவளின் தந்தை, அவளை ஏன் திட்டுற? அந்த பொண்ணு நம்ம பொண்ணு மாதிரி தானே, யாரும் இல்லாமல் இருக்கிற அவள் ஃப்ரெண்டுக்கு உதவ போகிறா, அதை எதுக்கு தடுக்கிற? அவரை முறைத்தவர், அவங்க சொந்தங்களே யாரும் கண்டுக்கல, இப்போ இவ அங்கே போய் உதவிட்டு கிடக்கா, அந்த கிழவிக்கு ஏதாவது ஒன்றுன்னா அந்த பொண்ணை நம்ம தலையில் கட்டிடுவாங்க, பார்த்துக்கோங்க என்று நொடித்து விட்டு சென்றார். அன்னை சொன்ன வாக்கியத்தில் அதிர்ந்து போனால் தேனும். அப்பத்தாவுக்கு ஏதாவது ஒன்று என்றால் சக்தியின் நிலை கேள்விக்கிடம் என்பதை அந்த நிமிடம் உணர்ந்தாள். அன்னையை மீறி தன்னால் எதுவும் செய்துவிட முடியாது என்பதும் தெரிந்த கதை. மனதில் 1000 குழப்பங்கள் எழ உடனே சக்தியை பார்க்கும் எண்ணம் எழ அவசரமாக அவள் வீட்டிற்கு ஓடினாள். அவள் செல்வதை பார்த்தவர், இவ்வளோ நேரம் எடுத்து சொல்லியும் செவிடும் காதல் ஊதுன சங்கா போயிடுச்சு என்று கோபமாக இடுப்பில் கை வைத்தபடி நின்றிருந்தார் தேனுவின் அன்னை. சக்தியின் வீட்டிற்கு ஓடியவளோ அவளை தேடி தோட்டத்திற்கு செல்ல அங்கு சோகமே உருவாக துவைக்கும் கல்லில் அமர்ந்திருந்தாள் சக்தி. சக்தி விழிகளை மட்டும் திருப்பி பார்த்தவள், வா தேனு என்றாள் சோர்வான குரலில். அவள் அருகே அமர்ந்து கொண்டவள், என்ன பண்ணுற? கலங்கிய கண்களுடன் திரும்பியவள், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு தேனு, அப்பத்தாவும் என்னை விட்டு போயிடுமோன்னு இருக்கு என்று அவள் தோள்களில் சாய்ந்து கொண்டாள். அவளது முதுகை வருடி கொடுத்தவள், அதெல்லாம் உன்னை விட்டு போக மாட்டாங்க. இல்லை தேனு, அப்பா போனதை அவங்களால தாங்க முடியல. அதோட அண்ணன் இதுவரை பேசவோ வரவோ இல்லை. அவங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சு போச்சு அவனுக்கு ஏதோ ஆகியிருக்குன்னு, அதுதான் மனசை விட்டுட்டாங்க என்றாள் கண்ணீருடன். அவளை அழுத்தமாக திரும்பி பார்த்தவள், எப்பார் சக்தி, உனக்கு யாரும் இல்லைன்னு எப்பவும் நினைக்காத. உங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகலைன்னாலும் நான் உனக்கு அன்னி முறைதான். அவர் இடத்திலிருந்து உன்னை பாதுகாக்க வேண்டியது என் கடமை என்றாள். கண்களை துடைத்து கொண்டவள், அண்ணனுக்கு என்ன ஆணுச்சுன்னே தெரியல தேனு, அண்ணனை போய் பார்க்கணும். ஆனால் அப்பத்தா இப்படி இருக்கும்போது விட்டுட்டு போக யோசனையாக இருக்குது. அண்ணா குரல் கேட்காம முகம் பார்க்காம ரொம்ப வேதனையாக இருக்குது என்றாள் அழுகையுடன். அவளை கட்டி கொண்டவளின் கண்களிலும் கண்ணீர். வார்த்தையே வெளிவரவில்லை. என்ன சொல்லுவாள்? அவள் மனதிலும் தான் காயம் இருக்கிறதே. பார்வையால் மட்டுமே பரிமாறிக்கொண்ட காதல் அடுத்த கட்டத்திற்குள் செல்வதற்கு முன் வாழ்க்கையே கேள்விக்குறியாக நிற்கிறது. தோழிகள் இருவரும் ஒருவரை ஒருவர் ஆறுதல் படுத்தி கொண்டு தங்களின் வேலைகளை பார்க்கச் சென்றனர். தன் முன்னே கிடந்த வரைபடத்தை பார்வையிட்டு கொண்டிருந்தான் கேசவன். நிமிர்ந்து பார்க்காமலே, எனக்கு தெரிஞ்சு டாக்குமெண்ட்ஸ் சென்னையை விட்டு வெளியே போயிருக்க வாய்ப்பில்லை என்றான். அவன் அருகே வந்த கார்த்தி, நாம் இன்னும் அந்த செந்தில் ட்ராக் பண்ண முடியல கேசவா, அவனை பிடிச்சி வாயை திறக்க வச்சாதான் நிலவரம் தெரியும். அவன் கருணா கையில் மாட்டாமல் இருக்கணும். எக்காரணம் கொண்டு டாக்குமெண்ட்ஸ் கருணா கிட்ட சிக்கக்கூடாது. அந்நேரம் சரியாக கார்த்திக்கின் அலைபேசி அழைக்க
அதை எடுத்து பேசியவன் முகத்தில் பதட்டம் தெரிந்தது. பேசி முடித்துவிட்டு வைத்தவன், கேசவா, செந்தில் பாரிஸ்காரனால் சுற்றுறதா நியூஸு. அவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்குள்ளே பிடிச்சாகணும் என்றான் பரபரப்புடன். கேசவன் அலட்டிக் கொள்ளாமல் ஃபோனை போட்டு, அவனை கண் பார்வையிலிருந்து விலகாமல் பார்த்துக்க சொல்லு, நாம் போயிடலாம் என்று கூறி விறுவிறு என்று வாசலுக்கு சென்றான். கார்த்திக்கும் ஃபோன் செய்து தகவலை தெரிவித்துவிட்டு அவன் பின்னே ஓடினான். டிரைவரை தடுத்துவிட்டு தானே ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தான். கார்த்தி ஏறி அமர்ந்ததும் அவன் கையில் கார் பறந்தது. எந்த டிராஃபிக் ரூல்ஸையும் மதிக்காது, எங்கும் நில்லாது சீறி பாய்ந்தது. டிராஃபிக் போலீஸ் எல்லாம் ஆதிகேசவனின் ஜீப்பை பார்த்ததும் மற்றவர்களை நிறுத்தினார்களே தவிர அவனை நிறுத்த முயற்சிக்கவில்லை. அதே நேரம் கேசவன் அப்படி செல்வது கருணாகரனுக்கு தெரிவிக்கப்பட்டது. உடனே அலர்ட் ஆனவர்கள் அவனது கார் செல்லும் திசையில் தங்களின் ஆட்களை அனுப்பினான். நிச்சயமாக அத்தனை வேகமாக செல்கிறான் என்றால் அதன் பின்னே எதுவோ இருக்கிறது என்பதை உணர்ந்து அவனுக்கும் பதட்டம் உருவானது. நகரெமெங்கும் ஒருவித பதட்ட நிலை. இருபெரும் ரவுடிகளின் கார் அவர்களின் அடியாட்களோடு செல்கிறது என்றால் நிச்சயம் கலவரமாகப் போகிறது என்று ஊடகங்கள் அதை பற்றிய செய்தியை கொடுக்க தயாராகினர். காவல்துறையோ இதென்னடா சோதனை என்று அவர்களின் கார் செல்லும் திசையை அனுமானித்து அவர்களும் கிளம்பினர். இது எதையும் அறியாது பாரிஸ் கார்னர் பகுதியில் மக்கள் அவரவர் வேலையை பார்த்து கொண்டு சென்று கொண்டிருந்தனர். இவை நடப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தவனோ ஒவ்வொருவரையும் சந்தேக கண்ணோடு பார்த்து கொண்டு பதுங்கி பதுங்கி சென்று கொண்டிருந்தான். அவன் அறியாமல் கேசவனின் ஆள் அவனை பின்தொடர்ந்து கொண்டிருந்தான். கண்ணை இமைக்க கூட இல்லாமல் அவனையே கவனித்து கொண்டிருந்தான். நண்பன் இறந்து 1 மாதம் கடந்திருந்த நிலையில் ஓடிக்கொண்டே இருந்தவன் களைத்து போயிருந்தான். யாரை கண்டு ஓடுகிறோம் என்று கூட தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறான். எங்கோ எவரோ துரத்தி கொண்டே இருக்கிறார்கள். சந்துருவிற்கு நண்பனாக இருந்த பாவத்திற்கு இந்த 1 மாதமாக நரகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். 1 நிமிடம் கூட கண்களை நிம்மதியாக மூட முடியாமல் மரணம் அவனை துரத்தி கொண்டிருக்கிறது. நிச்சயம் சந்துருவின் நிலைதான் தனக்கும் என்பதை அறிந்து கொண்டான். அதற்கு முன் எப்படியாவது சக்தியிடம் பேசி சந்துருவிற்கு என்னவானது என்று சொல்லிவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான். ஆனால் இதோ இந்த நிமிடம் வரை தன்னை யாரோ கவனிப்பது போல உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறான். யாரோ எங்கிருந்தோ கண்காணிப்பது போல உடலில் ஒரு குறுகுறுப்பு தோன்றியது. தன்னை சுற்றி ஒரு முறை பார்த்துவிட்டு யாரிடமாவது அலைபேசியை வாங்கி பேசிவிட முடியுமா என்று தன்னை கடந்து செல்பவர்களை ஆராய்ந்தான். எவர் மீதும் நம்பிக்கை வர மறுக்க சற்று நேரம் கால் மாற்றி கால் நின்று ஒவ்வொருவரையும் ஆராய்ந்து முடித்தவன் இறுதியாக வயசானவர் ஒருவரை நிறுத்தி, ஐயா, நான் அவசரமாக ஒரு கால் பண்ணணும், உங்கள் ஃபோனை கொடுக்க முடியுமா என்று கெஞ்சலாக கேட்டான். இளைத்து கருத்து நிற்க முடியாமல் நிற்பவனை பரிதாபமாக பார்த்தவர் அவன் கையில் ஃபோனை கொடுத்தார். அவசரமாக அக்கம் பக்கத்தை பார்த்துவிட்டு வேகமாக தேனுவின் வீட்டு எண்ணுக்கு அழைத்தான். ரிங் முழுவதுமாக போய் முடியும் வரை யாரும் எடுக்கவில்லை. அவனுக்கோ பதட்டம் அதிகமானது. மீண்டும் விடாத அழைக்க எரிச்சலுடன் உறக்கத்திலிருந்து எழுந்து வந்த தேனுவின் அன்னை ஹலோ எனவும் தேன்மொழி இருக்காங்களா என்றான் பதட்டத்துடன். அவ்வளவுதான். உறக்கம் கலைய எந்த எடுபட்ட பயடா என் பொண்ணு பேரை சொல்லி கேட்கறது, வந்தேன் செருப்பு பிஞ்சிரும் என்று அவனை பேச விடாது கத்திவிட்டு ஃபோனை வைத்துவிட்டு சென்று விட்டார். அவனுக்கு அடுத்து என்ன செய்வது என்று புரியவில்லை. எப்படியாவது இன்று சக்தியிடம் பேசிவிட வேண்டும் என்கிற எண்ணம் மனதை அழுத்தியது. அந்த பெரியவரை கெஞ்சலாக பார்த்துவிட்டு மீண்டும் ஒரு முறை அழைத்தான். அப்பொழுதும் தேனுவின் அன்னையை எடுத்து செந்திலின் குரலை கேட்டதும் ரிசீவரை எடுத்து கீழே வைத்துவிட்டு சென்று விட்டார். முற்றிலுமாக உடைந்து போனவன் அவரிடம் அலைபேசியை கொடுத்துவிட்டு கால் போன போக்கில் நடக்க ஆரம்பித்தான். அவனை கண்காணித்து கொண்டிருந்தவனும் அனைத்தையும் கவனித்துவிட்டு அவனை பின்தொடர ஆரம்பித்தான். அந்நேரம் பாரிஸ் கார்னருக்குள் நுழைந்திருந்தது ஆதிகேசவனின் கார். கார்த்திக் பின்தொடர்ந்து கொண்டிருந்தவனுக்கு அழைத்து அவன் இருக்கும் இடத்தை அறிந்து கொண்டு அடுத்த நிமிடம் அந்த திசையில் சீறி பாய்ந்தது. அவர்களை தொடர்ந்து கொண்டிருந்த கருணாவின் ஆட்களும் வேகமாக தொடர்ந்தனர். அதை உணர்ந்து கொண்ட கேசவன், கார்த்தி, கருணா ஆட்களும் போலீஸும் நம்மளை தொடர்ந்து வராங்க. நான் ஒன்று செய்கிறேன், வழியில் கூட்டத்தில் இறங்கிடுறேன், நீ அவனுங்களுக்கு போக்கு காட்டிட்டு இரு, அதுக்குள்ளே நான் அவனை நம்ம இடத்துக்கு கொண்டு போயிடுறேன் என்றான். கேசவனின் முகத்தில் தெரிந்த தீவிரத்தில் எதுவும் பேசாவது சரி என்றான். அடுத்து மிக நெரிசலான ஒரு பாதையில் வண்டியை திருப்பியவன் கூட்டத்திற்குள் செல்ல எவரும் உணரும் முன்பு கேசவன் வண்டியிலிருந்து குதித்து கூட்டத்தோடு கலந்து விட்டான். அடுத்த நிமிடம் ஜீப் கூட்டத்தை விட்டு வெளியேறியது. கேசவனும் வேகமாக அங்கிருந்த ஒரு ஆட்டோவில் ஏறி செந்தில் இருக்கும் இடத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்தான். கூட்ட நெரிசலில் சிக்கி கஷ்டப்பட்டு ஜீப்பை பின்தொடரும் போதுதான் கேசவன் அதில் இல்லை என்பதை உணர்ந்தார்கள் கருணாவின் ஆட்கள்.
உடனே கருணாகரனுக்கு செய்தி தெரிவிக்கப்பட அவன் டென்ஷன் ஆகிவிட்டான். டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயமாகத்தான் இருக்க வேண்டும். அதனால்தான் அனைவரையும் ஏமாற்றிவிட்டு கேசவன் சென்றிருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டான். இப்படி கையில் கிடைத்ததை விட்டுவிட்டோமே என்று அருகே இருந்த மேஜையில் ஓங்கி குத்தினான். அதே நேரம் செந்தில் இருந்த பகுதியை அடைந்திருந்தான் கேசவன். தன்னை பலர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்து மனம் வெறுத்து போய் நடந்து கொண்டிருந்தான். அவன் அருகே சென்று அழுத்தமாக தோளில் கையை பதித்து தோளோடு சேர்த்து கொண்டவன், துல்லாம எங்கூட வா, எதுவும் பிரச்சனை பண்ண நினச்ச இங்கேயே போட்டு தள்ளிடுவேன் என்றான் அவன் காதோறும் குனிந்து. செந்திலின் மனமோ முடிந்தது. இன்றோடு நமது கதை முடிந்தது என்று சொல்லி கொண்டவன் எதுவும் பேசாமல் அமைதியாகவே கேசவனுடன் நடந்தான். இங்கே பாரு, உன்னை எதுவும் செய்யும் நோக்கம் எனக்கு இல்லை. ஆனால் உன்கிட்டேருந்து எனக்கு ஒரு தகவல் தேவைப்படுது. அதை சொல்லிட்டா உனக்கு நானே பாதுகாப்பு கொடுக்குறேன் என்று அவனை இழுத்து கொண்டு பக்கத்தில் இருந்த ஆட்டோவில் ஏறினான். தன் கை வளைவிலேயே வைத்து கொண்டவனிடம், நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு சாதாரண ஆள். இந்த ஒரு மாதமாக என்னை யாரோ துரத்துறாங்க. எதுக்கு என்னன்னு கூட தெரியாது. அதனால் என்னிடம் எதுவும் எதிர்பார்க்காதீங்க என்றான். இதழ்களில் எழுந்த புன்னகையுடன், ஒரு விதத்தில் உன்னை நான் காப்பாற்றி தான் இருக்க செந்தில். உன்னை வேற யாரும் பார்த்துருந்தா இந்நேரம் உன் கதை முடிஞ்சிருக்கும் என்றான். எப்படி, என் ஃப்ரெண்டை கொண்ட மாதிரி கொண்டு இருப்பீங்களா? அந்நேரம் அவர்களை கடந்த கருணாகரின் ஆட்கள் வண்டியில் இருந்தவர்கள் கேசவனையும் செந்திலையும் பார்த்து விட்டிருந்தனர்.